பாபா தன்னுடைய பக்தர்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் நன்றாக செய்து முடிக்கிறார். ஒரே ஆசனத்தில் தான் அமர்ந்திருக்கார். பக்தர்களிடம் அவர் கொண்டிருந்த அன்பு ஏராளமானதும் தடையற்றதும் ஆகும். புல் பூண்டு முதல் பிரம்மா வரை இந்த பிரபஞ்சம் மொத்தத்தையும் உள்ளடக்கியது சாயிநாதர் தான். ஓம் ஸ்ரீ சாய்ராம். அத்தியாயம் 10 பார்ட் 2. பாபா மேற்கொண்ட பணியும் உபதேசமும். முனிவர் ராமதாஸ் அப்படின்னு ஒரு செயின்ட் இருந்தார். அவர் 1608 1681 வரைக்கும் செழித்து விளங்கினார். அவருடைய பணி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பக்தர்களையும் மக்களையும் பசுக்களையும் யவனர்களிடமிருந்து காப்பதே அவருடைய ஒரே நோக்கமாக இருந்தது. அதில் ஓரளவுக்கு அவர் தன்னுடைய பணியை சிறப்பாக செஞ்சு முடித்தார். அதுக்கடுத்த 2 நூற்றாண்டுகள் ஒரு பெரிய கேப் விழுந்துருத்து. அந்த நேரத்தில் தான் இந்து முஸ்லீம் வேற்றுமையும் கொஞ்சம் வளர ஆரம்பிச்சிடுது. அந்த பெரிய பாதாள பள்ளமாக இருந்தது இல்லையா, அதை இணைக்கும் பாலமாக சாய்பாபா ஷிரடியில் விஜயம் செய்கிறாரு. அனைவருக்கும் பாபா சொன்ன உபதேசத்துடைய உட்கருத்து என்ன அப்படின்னா, ராமரும் ரஹீமும் ஒன்றே. அந்த 2 கடவுள்கிட்டயே எந்த ஒரு வேறுபாடுமே இல்லை. அப்படி இருக்கும்போது பாமர மக்கள் எதுக்கோசரம் தங்களுக்குள்ள சண்டையிட்டு அடித்து கொள்கிறாங்க அப்படின்னு பாபா சொல்கிறாரு. கள்ளங்கபடு அறியாத மக்கள் ஆனால் இரு வகுப்பினரும் கை கோர்த்து ஒன்றா இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இவர்கள் இருவரும் தன்னுடைய குறிக்கோளாகிய தேசிய உரிமையையும் ஈட்ட பெறணும் அப்படின்னு பாபா சொல்கிறாரு. வீண் விவாதமோ சண்டையோ தேவையில்லை. யாராவது உங்களுக்கு தொந்தரவோ இல்லை கெடுதல் பண்ணால் கூட அதை நீங்கள் பொருட்படுத்தாமல் முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய நன்மையை கருதியே நீங்கள் உங்கள் வாழ்க்கையை முன்னுக்கு செல்லுங்க அப்படின்னு சொல்கிறாரு. முடிஞ்சால் தீமை செய்தவனுக்கும் சிறிதளவாவது நல்லது செய்யுங்க அப்படின்றாரு. இதுதான் பாபாவுடைய முக்கியமான ஒரு தத்துவத்துடைய சுருக்கமாகும். மற்றவர்களுடன் போட்டி போட வேண்டாம். எப்போதும் உங்களது அக்கறையினையும் நலத்தினையுமே கருத்தில் கொள்வீர்களாக. கடவுள் உங்களை காப்பாற்றுவார். யோகம், தியாகம், தவம், ஞானம் என்பன கடவுளை அறியும் நெறிகள். இந்த வழிகளில் ஏதேனும் ஒன்றன் மூலம் நீங்கள் இதில் வெற்றி பெற இயலாவிடில் உங்கள் பிறப்பு வீணேயாகும். யாராவது நமக்கு தீமை செஞ்சால் அவங்கள பழிக்கு பழி வாங்காதீங்கன்றார் பாபா. ஏன்னா அப்படி ஒரு அட்வைஸை கொடுக்குறாரு. முடிஞ்சால் சிறிதளவேனும் நீங்கள் அவங்களுக்கு ஒரு நன்மையை செஞ்சு விட்ருங்க. இதுதான் பாபாவுடைய மொத்த விஷயத்தோட உட்கருத்து. இது ஆன்மீக விஷயத்துக்கும் பொருந்தும், லௌகீக விஷயத்துக்கும் பொருந்தும். சத்குருவாக சாய்பாபா. பல குருமார்கள் தங்களுடைய கையில் ஜால்ரா கலவி, வீணை, பலவிதமான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட வீடு வீடாக சென்று பக்தி மார்க்கத்தில் மக்களை நெறிப்படுத்த முயற்சி செய்கிறாங்க. சிலர் இந்த விஷயத்தை யூஸ் பண்ணி பக்தர்களை மெய்மெலிர்க்க செய்ய வச்சு சீடர்கள் காதில் சில விஷயங்களை சொல்லி பணத்தை கறக்கிறதே குறியாக வச்சுருக்காங்க. இந்த சீடர்களை இவங்க வர வச்சு கடவுள் பற்றியும் கடவுள் நம்பிக்கையும் உபதேசிக்கிறேன் வா அப்படின்னு சொல்லி உணர்ச்சி பூர்வமாக ஒரு படோடாபமோ இல்லை ஒரு பாவலாவோ காமிச்சிருவாங்க. உண்மையிலே பார்த்தா இவங்களுக்கு எந்த ஒரு இறை அனுபவமும் இருக்காது. பாபா விஷயம் அப்படி இல்லை. பாபா கடவுள் பற்றியும் மெய்யுணர்வையும் காட்டுறதுக்கு எந்த ஒரு சிறிய முயற்சியும் எடுக்கலை. பாபா பெருமளவுக்கு அன்பையே தன்னுடைய பக்தர்களுக்கு கொடுக்குறாரு. குருமார்கள் இருக்காங்க இல்லையா, அது 2 விதமாக இருக்காங்க. ஒன்று நியத்து, இன்னொன்று அநியத்து. நியத் அப்படின்றது குறிக்கப்பட்டவர், நியமிக்கப்பட்டவர். 2வது கேட்டகரி அநியத்து, குறிக்கப்படாதவர், பொதுவானவர்.
இந்த பொதுவானவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளுடைய இதயத்தை தூய்மை செஞ்சு நம்மளை நன்னெறிப்படுத்தி நல்ல வாழ்க்கை பாதைக்கு அழைத்து போவாங்க. ஃபஸ்ட்டு கேட்டகரி இருக்காங்க இல்லையா, அவங்க நம்மளுடைய பேத உணர்வை அழித்து நீயே அது அப்படின்னு சொல்லி ஏகத்துவத்தில் நம்ம ஸ்தாபிச்சிடுறாங்க. இப்படி பலவிதமான குருக்கள் பலவிதமான ஞான வழிகளை காமிக்கிறாங்க. ஆனால் நம்மளை இயற்கையில் ஆத்மாவில் நம்மை நிலைப்படுத்தி சம்சாரம் என்னும் சாகரத்தை கடக்கிறதுக்கு உதவி செய்கிறவர் தான் சத்குரு. அப்படிப்பட்ட சத்குரு தான் நம்முடைய சத்குரு சாய்பாபா. பக்தர்கள் பாபாவை ஷிரடியில் சந்திக்க செல்லும்போது மசூதியில் பாபா என்ன பண்ணுவார்னா, அவங்களுடைய கடந்த கால, நிகழ்கால, எதிர்கால வாழ்க்கை விவரங்களை பிட்டு வச்சிருவார். பக்தர்கள் ஆச்சரியப்பட்டுருவாங்க. அவர் எல்லா ஜீவராசிகளிலையும் தெய்வத்தன்மையை கண்டார். நண்பனும் பகைவனும் ஒன்று, ஏழையும் ஆண்டியும் ஒன்று, அல்லாஹ் மாலிக் அப்படின்னு தான் எப்போவுமே சொல்லிட்டு இருப்பார். அவாவற்றவராகவும் சமன்பட்டவராகவும் இருந்து தீயோருக்கும் தன்னுடைய செவியை காமிக்கிறார். பாபா சுபிட்சமான சூழ்நிலையில் இருந்தாலும் இல்லைனாலும் ஒரே மாதிரி தான் இருக்கார். இப்படிப்பட்ட பாபாவை பார்த்த ஷிரடி மக்கள் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஷிரடி கிராமத்து மக்கள் உண்ணும் போதும் அருந்தும் போதும் வயலில் வேலை செய்யும் போதும் புழக்கடையில் ஏதேனும் செஞ்சுட்டு இருந்தாலும் இல்லாட்டி பிற இல்லற தர்மங்களை செஞ்சுட்டு இருக்கும்போதும் அவங்க எப்பவுமே பாபாவை தன் நினைவிலே வச்சுக்கிறாங்க. ஷிரடி கிராமத்து பெண்கள் பாபா பேரில் தூய அன்பு கொண்டிருந்தாங்க. அந்த தூய அன்பினாலே அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, இயற்கையாகவே பாடுறாங்க இல்லையா, அது ஒரு கவிதையாகவே வெளிப்படுறது. கடவுள் அல்லது பரமாத்மா 6 விதமான குணாதிசயங்களை கொண்டவங்க. அவை என்னென்னு பார்த்தீங்கன்னா, பற்றின்மை, பேராற்றல், புகழ், ஞானம், செல்வம், வல்லன்மை. இந்த 6 தன்மையை கொண்டது தான் அந்த குணாதிசயம். பாபாவும் இந்த 6 விதமான குணாதிசயங்களை கொண்டவர் தான். இந்த உடம்பில் அவதரிச்சத நோக்கமே தன்னுடைய பக்தர்களுக்காக தான். பாபாவுடைய அன்பு அருளும் வியக்கத்தக்கது. அவர் இந்த மேக்னெட் மாதிரி தன்னுடைய பக்தர்களை தன்கிட்ட இழுத்துடுறாரு. சரஸ்வதி தேவி கூட சொல்ல முடியாத வாக்கை பாபா துணிந்து ஒரு வாக்காக சொல்கிறார். அது எப்படி எளிமையாக சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, நான் அடிமைகளுக்குள் அடிமைன்றாரு, உங்களுக்கு கடன் பட்டவன் அப்படின்றாரு, உங்களுடைய தரிசனத்தினாலேயே நான் திருப்தி அடைகிறேன்றாரு, தங்களுடைய திருவடிகளை பார்ப்பதன் மூலம் நான் பெரும் ஆசீர்வாதம் பெற்றவன் அப்படின்றாரு. அவருடைய தரிசனம் நமக்கு கிடைக்கிறது பெரிய பாக்கியம். அவர் பக்தர்களுக்கோசரமே உழைச்சிருக்கார். உணர்ச்சிகளை பொறுத்த வரைக்கும் பாபா அதுக்கு ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸே கொடுக்கல. சாப்பிட்டாரு, நாவில் சுவை அறிஞ்சாரான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஏன்னா திரவப்பொருளை ஒரு குவளையிலையும் திடப்பொருளை ஒரு தட்டுலையும் வாங்கி ஒரு சட்டியில் போட்டு நாய், பூனை, காக்காய் எல்லாம் சாப்பிட்ட போது கூட அவர் அருவருக்கும் இல்லை, தன்னுடைய நாவில் ஒரு கட்டுப்பாடு வச்சுருந்தார். அதே மாதிரி ஆசை, கோபம், காமம் இப்படிப்பட்ட விஷயங்களை பார்க்கும்போது அனுமனை போல ஒரு பிரம்மச்சரியம் அனுஷ்டித்த அவர் ஒரு துறவி. ஏன்னு பார்த்தோம்னா 16 வயசு பாலகனாகவே வேப்ப மரத்தடியில் ஒரு இளம் துறவியாக இருக்கார். இப்படி முழு நிறைவானவர் தான் பாபா. எப்போதும் பக்தர்களின் நலனையே தன்னுடைய கவனத்தில் வச்சிருக்காரு. பாபாவுடைய பணிவுடைமைக்கு ஒரு சம்பவம் அவர் வாழ்ந்த காலத்தில். நானாவலி அப்படின்ற ஒரு விசித்திரமான ஒரு போக்குள்ள மனிதன் பாபாவுடைய காரியத்தையும் வேலையையும் கவனித்து வரான் ஷிரடியில். ஒரு முறை பாபா தன்னுடைய ஆசனத்தில் உட்கார்ந்துருக்கார். அப்போ அந்த நேரத்தில் நானாவலி வந்து பாபாவை ஆசனத்தை விட்டு எழுந்துக்க சொல்கிறார். பாபாவும் சரின்னு சொல்லிவிட்டு ஆசனத்தை விட்டு எழுந்து நானாவலிக்கு தன்னுடைய ஆசனத்தை கொடுத்துட்றார். நானாவலி பாபாவுடைய ஆசனத்தில் உட்காந்துடுறார். சிறிது நேரத்துக்கு அப்புறம் நானாவலி என்ன பண்ணுறாரு, பாபாவை நமஸ்கரிச்சுட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறான்.
இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, தான் வெளிப்படையாக அதிகாரம் செய்யப்பட்ட போதிலும் பாபா எல்லளவும் வருத்தமோ அதை பற்றி ஒரு பெரிய விஷயமாகவும் அவர் கருதவே இல்லை, பொருட்படுத்தவே இல்லை. அப்படி தான் நம்ம அதை எடுத்துக்கணும். இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா பலவிதமான முனிவர்கள், குருமார்கள் அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. ஒரு ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி நம்மளால் இவர் ஞானாவளி செஞ்ச மாதிரி அந்த மாதிரி செஞ்ச முடியுமா பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம், நெருங்கிறதே கஷ்டம். ஏன்னா பாபாவுடைய அலாதி பிரியம் தன்னுடைய பக்தர்கள்ட்ட இருக்கிறது அது ஒரு மாதிரி. இன்றைய காலகட்டம் வேறு மாதிரி. இந்த ஞானாவளி இருக்கான பாபா அக்டோபர் 15, 1918ஆம் ஆண்டு ஒரு விஜயதசமி நன்னாளில் மகா சமாதி அடைகிறார். ஞானாவளியும் பாபா சமாதி அடைஞ்ச 13ஆவது நாள் தானும் மகா சமாதி அடைஞ்சிடுறான். ஞானாவளி பாக்கியசாலி தான். ஷிரடியில் பாபா சமாதிக்கு பக்கத்தில் ஞானாவளியோட சமாதியும் இருக்குது. அடுத்த தடவை ஷிரடிக்கு போகும்போது சாய் தமிழ் சார்பாக நான் என்ன கேட்டுக்கிறேன்னா, பாபா சமாதியை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே பின்பக்கமாக வந்தீங்கன்னா குருஸ்தான் இருக்கும். குருஸ்தானை தரிசனம் பண்ணிங்கன்னா அதுக்கு பக்கத்தில் தான் ஞானாவளியோட சமாதியும் இருக்குது. அதையும் போய் பாருங்கள். ஞானாவளி சமாதி மட்டும் இல்லை, அங்கே நம்ம பாபாவுக்கு காடு மலை புல் பூண்டெல்லாம் அலைஞ்சி பாபாவுக்கு தினம் உணவு போட்டிருந்தாங்க இல்லையா, அந்த பாயாஜி பாய் அவங்களுடைய சமாதியும் அங்கே தான் இருக்குது. அனைவரும் இதை பார்த்து பாபாவுடைய பூரண அருளுக்கு பாத்திரமாகுமாறு சாய் தமிழ் சார்பாக வேண்டிக் கொள்கிறேன்.